ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் இதுவரைக்கும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை துதித்து பாடும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் மறவாமல் நினைத்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நடத்தி வந்திருக்கிறார். தெரிந்த பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.
மீட்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள சொல்லலாம். அவர் நம்மை அப்படியாய் தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த ஆவியார். உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் சொல்லலாமா? பாதையிலே நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஒரு தெய்வம் உண்டா? ஹல்லேலூயா. 24 hours நம்மளை என்ன செய்கிறார்? அவர் பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அவ்வளவு பெரிய தெய்வம் என்ன செய்கிறாரா? நம்மை 24 மணி நேரமும் உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிதான் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் மேல வச்சிருக்கிற அவர் கிருபை பெரியது. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஹல்லேலூயா அவருடைய கிருபை என் வாழ்க்கையில் அது விலகவே விலகாது. அப்படிதான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என் கிருபையை உன்னை விட்டு விலக்காமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா
ஹalleluya. அதான் பெரிய பர்வதம் போல நம்ம நம்பி இருக்கிற காரியங்கள் விலகி போனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாள் விலகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இதுவரைக்கும் அவருடைய கிருபையினால இந்த வருடத்தை கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து பாடி இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை, அவர் என் மேல் வைத்த இரக்கம் மாறாது என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கிறார். சம்மா என்னோடு இருப்பவர்.
ஒன்றும் எனக்கில்லையே. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு கவலை ஒன்றும் நான் கவலைப்படுவதில்லை, நான் எதை குறித்து கலங்குவதில்லை என்று சொல்லி பாடுங்கள். நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுவோமா? யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் அதிநாயகங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் விசுவாசத்தோடு செல்ல மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், நானும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே அவரை கூப்பிட போவதாம், அவர் நமக்கு விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாரே. சொல்லுங்க, நெருக்கத்தில் பட்சத்தில் கர்த்தருப்பதான் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பு. சொல்லுங்க. இதுவரைக்கும் நடத்தினார், இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க. யெகோவா ஈரே என்ற தேவன், யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், அவர் யெகோவா ராப்பா. என்னாலும் சுகம் யெகோவா தருவீரே. ஈரே நம்முடைய வாழ்க்கையிலே யெகோவா செயல்படுகிறாரே. ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை நமக்கு இருப்பதினால நம்ம ஒன்றை
எதை குறித்து கவலைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நம்மை தேற்றும், அவருடைய வார்த்தை நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிச்சவர்களாக அவருடைய நாமத்தை சொல்லி, உங்க வார்த்தை எனக்கு இருக்குதப்பா, உங்க வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில இருக்குதா ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை ஆண்டவரே. அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம நெருக்கத்துல, நம்ம நெருக்கப்படும் போது, கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு பதில் தந்திருக்கிறார். இயேசுவே என்று அவருடைய நாமத்தை அழைக்கும் போதெல்லாம் அவர் நம்மிடம் பட்சமாய் வந்திருக்கிறாரே. எனக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எனக்கு அவர் பரிகாரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவருக்குள்ளா இருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவருடைய வார்த்தை எனக்கு உண்டு, அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு உண்டு, அவருடைய வசனம் எனக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் அது என்னை நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னை தேற்றுகிறது சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுவோமா? அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க, அவர் வார்த்தையின் மேலே, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. ஆமென் ஆண்டவரே. நாங்க எதை குறிச்சும் கவலைப்படுறது இல்லை ஆண்டவரே. அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், ஒவ்வொரு நாளும் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். ஓ யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவைகள் யாவும் பாடுங்க ஆண்டவரே. சந்திப்பீரே. நீர் என் வாழ்க்கையில யெகோவா ஈரே, என் வாழ்க்கையில யெகோவா ரஃபாவாக செயல்படுகிறவர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் சொல்றவங்க விசுவாசத்தோட ஹல்லேலூயா இந்த ஆராதனை வேளையில விசுவாசத்தோட பாடுங்க. இதையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார், இதையெல்லாம் சரிப்படுத்த போகிறார். எங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல இதையெல்லாம் ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்று நம்புகிறவர்கள் மாத்திர 2 கரங்களை உயர்த்தி பாடுங்க. என்னாலும் சுகம் தருவீரே. இன்னொரு விஷயம் பாடுங்க. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும். ஆமென். என் தேவைகள் எல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க. அவர் வார்த்தையின் மேலே விசுவாசத்தோட நம்முடைய கண்ணீரை அவர் மாற்ற வல்லவர். ஏன்னா அவருடைய வார்த்தை நமக்கு உண்டு, அவருடைய வசனம் நமக்கு உண்டு. நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம், அவர் வார்த்தையின் மேலே சொல்லுங்க. நான் உங்க வார்த்தையை சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. வேற எதுவும் என் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே. அவர் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் ஒரு விசை நம்ம மேல கிருபை வச்சுட்டாருன்னா, அவர் கிருபை, அவர் ஒரு விசை நம்ம மேல இறங்கிட்டாருன்னா, அவர் இரக்கம் அது என் வாழ்க்கையை விட்டு மாறுவதே இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே. வாழ்விலே அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ரகதனலரமோ ஷகதனலரதியாந்தரபலமோ ஓரி மகதன ரகதனலரமோ ஷகதனலரமோ தியாந்தரபலமோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஒரு விஷயம், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க உங்க சத்தத்தை உயர்த்தி. விலகி போனாலும், நம்ம வாயை திறந்து பாட பாடதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சிலுவை நோக்கி பார்ப்போமாக. எனக்காக ஜீவன், எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தரை என் அடைக்கலமாய் நான் கொண்டிருக்கிறபடியினாலே, எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதுவரையிலும் ஆண்டவருடைய ஆச்சரியமான கிருபை நம்மை நடத்தி வந்தது. இதுவரைக்கும் அதிசயமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நம்மை பாதுகாத்தார். இரவும் பகலும் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மேகம் நம்மை விட்டு விலகாதபடிக்கு பாதுகாத்த அவருடைய கிருபை. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு நல்லவராக, இதுவரைக்கும் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ நல்லவராகவே இருந்திருக்கிறீரப்பா, ஒருபோதும் எங்க வாழ்க்கையில தீமை செய்யாதவர், ஒருபோதும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஹல்லேலூயா தீமையை ஏற்படுத்தாதவர், தீமைகளை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர், இதுவரையிலும் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்தீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், இயேசுவே செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். சேர்ந்து ஒருமித்து ஆண்டவரே நீ நல்லவர், நீ வல்லவர். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களிலே, துணையாக வந்தீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Oh, Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா. கர்த்தரை முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட அவரை ஆராதித்து
அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க ஹல்லேலூயா இந்த ஆராதனை வேளையிலையும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலையும் அவருடைய தொடுதலையும் அனுபவிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால ஒருமனப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களின் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த கால நேரத்திலே நம் நடுவிலே அவர் இருக்கிறார். அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஓ ஹல்லேலூயா சன்னா ஹல்லேலூயா ஓ சன்னா ஹல்லேலூயா ஓ சன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ சன்னா ஹல்லேலூயா ஓ சன்னா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக நன்றி ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலையும் ஆச்சரிய விதமா எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் எங்களோடு வராதிருந்தால், நீர் மாத்திரம் எங்களோடு கூட இராதிருந்தால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்றைக்கோ நாங்கள் மடிந்து போயிருப்போம், என்றைக்கோ நாங்கள் துக்கத்திலே மடிந்து போயிருப்போம். ஆனால் உம்முடைய ஆச்சரியமான கிருபை எங்களை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து ஓ ஹல்லேலூயா உம்முடைய ரட்சிப்பை ஓ ஹல்லேலூயா எங்க வாழ்க்கையில நிலைவரமாக்கி இதுவரையில நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபையை எண்ணி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். துதிக்கிறோம் 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 இயேசுவே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். 2 கரங்களும் உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. மகத்துவமும் வல்லமையும் ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்தமும் உள்ள அந்த தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யும்படியாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்களாலே போற்றப்படத்தக்கதான ஆமென் பரிசுத்தம் உள்ள நாமம், வல்லமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக ராஜாவே. சொல்லுங்க பரிசுத்தரே 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 பரலோக ராஜாவே. பரிசுத்தரே சேராபீன்கள் பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே. வணக்கமாய் விழுகின்றோம்
பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக முழு சபையாக ஆண்டவருடைய நாமத்தை, அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பரலோக தரிசனத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். பரலோகத்தின் தரிசனத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உன்னதத்தில் இருக்கிறதான தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் ஹல்லேலூயா. கேருபீன்கள் ஓ போற்றிடும். ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே வணக்கமாய் விழுகின்றோ நீரே. ஹல்லேலூயா. வணக்கமாய் நீரே பாத்திரரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாத்திரரே பரிசுத்தரே மகத்துவமோ வல்லமையும் உடையவரே, உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்தரை காணும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அன்றைக்கு ஏசாயா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனை பார்க்கும் பொழுது ஆமென் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆராதனையின் பிரசன்னத்தை அவன் கண்ட பொழுது ஆமென் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையை உணர்ந்து ஓ ஹல்லேலூயா பாவ ஆமென் அறிக்கை பண்ணி ஐயோ இதோ நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நானும் அசுத்த உதடு உள்ளவன். ஆமென் அவன் தன்னை தானே உணரக்கூடிய நிலைமையில் ஹல்லேலூயா இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும், இன்னும் நான் அவருக்குள் பூரணம் அடையணும், இன்னும் நான் அவருக்குள் புதிதாக்கப்பட வேண்டும் என்கிறதான அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை வேளையிலேயோ ஹல்லேலூயா அவர் பரிசுத்தர் என்பது அது ஹல்லேலூயா யாராலும் மாற்ற முடியாத ஒன்று. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், அவருக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஏற்ற விதத்தில் நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை எங்களை முற்றிலுமாக நீர் தகுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக்கினதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது ஆமென் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுப்பது நீங்கள் தேவனுக்கு செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஆண்டவர் ஜீவ பலியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு தகுதி இல்லைதான், உமக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு அருகதை இல்லைதான். ஆனாலும் ஆண்டவர் இந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஓ ஹல்லேலூயா சிலுவைக்கு அருகிலே நாங்கள் வரும் பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவர் உம்மை ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா நீர் எங்களை
தகுதிப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஹல்லேலூயா எங்க வாழ்க்கையில நீ செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றும்படியாக தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை முழுமையும் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஜீவ பலியாக படைக்கிறோம். ஆமென் ஆமென். வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருவதாக. நம்முடைய செவிகளை நாம் சாய்த்து கொள்வோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாக திறந்து வைப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரம் இது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக தான் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய தொடுதலுக்காக தான் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அப்படியே வெறுமனே நாங்கள் திரும்பி போகாதபடிக்கு உம்மிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒன்றையாகிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தையாகிலும் எங்களோடு கூட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் உண்மையாக ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் 100% செயல்படுவதற்கு எங்களை நாங்கள் சில நேரத்தில் அர்ப்பணிக்கிறது இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை 100% செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நேராக அனுப்புவீராக. சபைக்கு வேண்டிய, குடும்பங்களுக்கு வேண்டிய, தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் வேண்டியதான உம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஆண்டவர் செய்ய போகிறதை அல்லது நிறைவேற்ற போகிறதை உறுதிப்படுத்தும்படியாக ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. எதிர்காலத்தில் ஆண்டவர் செய்ய போகிறதை உறுதிப்படுத்தும்படியாக போன வாரத்தில் சொன்னேன், வசனம் என்கிறதான அடையாளத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பம் தொடங்கி இந்த நாள் வரையிலையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை திருப்தியாக்கி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு அடையாளம். நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், ஏற்கனவே நான் செய்திருக்கிறேன், நான் ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறேன், இந்த நாட்களிலே இந்த சந்ததியிலே உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் அநேக முறை நம்மோடு கூட தம்முடைய வசனத்தின் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய அடையாளத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். என் ஜனத்திற்கு நான் இப்படியெல்லாம் நான் செய்திருக்கிறேன், அதுபோல நான் உனக்கும் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஆபிரகாமுக்கு இப்படி செய்தேன், அதே போல் நான் உனக்கும் இப்படி செய்வேன். நான் தாவீதுக்கு இப்படி செய்திருக்கிறேன், அதுபோல் நான் உனக்கும் இப்படி செய்வேன். வேதாகமத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தத்தை போல வேற யாருக்கும் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் அருளப்படவில்லை. அப்படியானால் அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது போல உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தங்களை எல்லாம்
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் அறிக்கை செய்து அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். ஆமென் சொல்லுவோமாக. இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அது எனக்கே உரியது, நமக்கே உரியது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி வேதத்தை கையில் எடுத்து சொல்லுங்க. ஆமென். இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அது எனக்குத்தான் உரியது, எனக்குத்தான் உரியது. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் அது எனக்கே உரியது. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அதிலே 16வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. தெளிவாக மறுபடியும் அதை அழுத்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த ஒரு சந்ததி யாரு? சத்தமா சொல்லுங்க. அந்த ஒரு சந்ததி யாரு? கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அந்த ஆபிரகாமுடைய பிறப்பின் மூலமாக வந்ததான சந்ததிக்கு மாத்திரம் அல்ல, அந்த சந்ததியில் வந்ததான கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளாய் இருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களும் அருளப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அப்படியானால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். முதலாவது ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் சந்தித்து ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவனுடைய தனிப்பட்ட நிலைமையில நிகழ்காலத்தில் செய்ய போகிறதையும், ஆமென், எதிர்காலத்தில் செய்ய போகிறதான ஏராளமான வாக்குத்தத்தங்கள் அங்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆமென். அது சில நேரத்தில் தாமதமானது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தாமதமான காலங்கள் இருந்தது. ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்ற வேளையிலே அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நிகழ்காலத்திலே மாத்திரமல்ல, எதிர்காலத்திலையும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி வருகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமினுடைய சந்ததியில் வந்ததான கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதியாராய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் அருளப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கோ, ஆமென், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது? ஆமென். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து தியானிக்கிறதுக்கு இப்போ நமக்கு சமயம் இல்லை. அது செய்தி அல்ல. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமென். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது.
ஆமென், பல எல்லா விதத்திலையும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் அதே தேவன், ஆபிரகாமின் தேவன், இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மீட்கப்பட்டதான உங்களுக்கும் எனக்கும் அதே ஆசீர்வாதத்தை தருவது நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? வசனம் என்கிறதான அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் என்கிறதான அடையாளத்தை நம்ம எல்லாருடைய கையிலையும், வேத புஸ்தகம் இருந்தா மறுபடியும் கையில தூக்கி காமிங்க. ஆமென். இதுதான் நமக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் நமக்கு அடையாளம். என்ன, எதற்கு அடையாளம்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்பதற்கு அடையாளம். ஆமென். இனி செய்ய போகிறேன், இப்பொழுது செய்வேன், இனியும் செய்ய போகிறேன் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் நம்ம கைகளிலே வேத வசனத்தை, அவருடைய வார்த்தையை எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த வார்த்தையை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேத வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நாங்க நினைச்சதை காட்டிலும் கர்த்தர் எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாக பேசினார். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சபை கூடி வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தை எடுத்து, வேத வசனத்தை நாங்கள் தினந்தோறும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பல சூழ்நிலைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறார். சில மனிதர்கள் மூலமாக எங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுவதற்கு இதுதான் வழி என்பது அல்ல. பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாக, நிறைய நேரத்தில் நம்ம யோசிச்சிருக்கிறோம், எப்படி இது என்னுடைய யோசனைகளை அவர் எப்படி அறிந்திருக்கிறார், என்னுடைய சூழ்நிலைகளை எப்படி அறிந்திருக்கிறார், எனக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு தந்திருக்கிறாரு, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷம் அடைந்த நாட்களை நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளிலே சில நிறைவேறி இருக்கிறது, சில இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. ஆனால் நிறைவேறி இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தாமதமானது உண்மைதான். 25 வருடங்கள் ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டே இருந்தான், காத்து கொண்டே இருந்தான். காலங்கள் தாமதமானது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலே மாறாதவர், அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறது. சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால். எல்லாரும் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோமாக. நான் ஆராதிக்கிறதான தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வார்த்தை என்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையே. ஓ, சாராளின் கற்பத்தை அவருடைய வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்து. குறித்திட்ட காலத்திலே
விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். குறித்திட்ட காலத்திலே அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அதுபோல குறித்திட்ட காலத்திலே என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஓ ஆமென், ஆமென், சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர். எத்தனை முறை சொன்னாலும் இது மாறவே செய்யாது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. இது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசன வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசன வசனம் அது நிறைவேறிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை கொஞ்சம் இந்த நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. போன வாரத்தில் கேட்ட செய்தி ஞாபகம் இருக்குதா? போன வாரம் கேட்ட செய்தி ஞாபகம் இருக்குதா? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்ன அடையாளம்? யாருக்கு அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது? அடையாளத்தை பெற்ற நபர் யாரு? அடையாளத்தை பெற்ற மரியாளுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? அந்த அடையாளம் யாரை பற்றியது? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஞாபகம் இருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப கொஞ்சம் இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை கொஞ்சம் நம்ம தியானிப்போம். இந்த வசனம், இந்த வார்த்தை யாருக்கு முதலாவது சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஏசாயா 7வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஷ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமெலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இந்த அதிகாரம் ஆரம்பமாகிறது. இந்த 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த அடையாளத்தை ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதா தேசத்தில் ராஜாவாக இருந்ததான ஆகாஸ் என்பவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகாஸ் ராஜாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இதுல 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1 உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஷ் என்னும் யூதா தேசத்து ராஜா, அப்புறம் ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜா, ரெமெலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜா. இந்த 3 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யூதா தேசத்து ராஜாவாகிய ஆகாஷ் என்பவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவும் சீரிய தேசத்து ராஜாவும் எதிராக யுத்தம் பண்ண புறப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. இதை இன்னும் கொஞ்சம் காமனா வசன வார்த்தை மட்டும் சொன்னா எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. இந்த தம்பிமார்கள் ஒரு 3 பேர் வர்றீங்களா? இந்த 1வது வசனத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் இந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம போவோம். இவர் தான் ஆகாஷ் ராஜா. என்ன, இவர் யூதா தேசத்தின் ராஜா. சாலமோனுக்கு பின்பதாக ராஜ்யங்கள் 2ஆக பிரிவுபட்டது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று.
வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேலாக எண்ணப்பட்டது, தெற்கு ராஜ்யம் யூதாவாக எண்ணப்பட்டது. யூதாவிலே 2 கோத்திரம் இருந்தது. இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. வேத வசனத்தை நம்ம ஆராயணும், அதை அறிந்து கொள்ளணும். யூதா அந்த தேசத்திலே 2 கோத்திரம், ஒன்று யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும். இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறதான அந்த தேசத்தில் 10 கோத்திரம் இருந்தது. இது சாலமோன் நாட்களுக்கு பின்பதாக வேலைக்காரனுக்கு 10 கோத்திரமாகவும் அவனுடைய மகனுக்கு 2 கோத்திரமாகவும் பிரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இஸ்ரவேல் தேசம் யூதா தேசம் என்று 2ஆக பிரிக்கப்பட்டது. ஆனால் 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாருமே சகோதரர்கள் தான், எல்லாருமே ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், எல்லாரும் ஒன்று போல செயல்படக்கூடியவர்கள் தான், எல்லாருக்கும் ஒரே நியாயப்பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன, அந்த ராஜ்யங்கள் பிரிவுபட்டதனால இஸ்ரவேல் ராஜ்யம், இஸ்ரவேல் தேசம், யூதா தேசம் என்று பிரிக்கப்பட்டிருந்தது. 2 வடக்கு ராஜ்யத்திற்கும் தெற்கு ராஜ்யத்திற்கும் ஏராளமான ராஜாக்கள், ஒவ்வொரு ராஜ்யங்களிலும் ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள். அதுல ஒரு ராஜா தான் ஆகாஸ் ராஜா. யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறது யாரு? ஆகாஸ் ராஜா. சரியா? இஸ்ரவேல் தேசத்துக்கு இங்க 2 கோத்திரம். இது ஒரு சின்ன 2 கோத்திரம் தான், கொஞ்சம் சின்ன எல்லைக்கு உட்பட்டதான தேசம், கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் 10 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. 10 கோத்திரத்தார் அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் பெரும் பகுதியான ஜனங்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சகோதரர்கள் தான். இவங்க 2 பேருமே ஒரே தாயினுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க தான். இவங்க 2 பேருக்குமே ஒரே நியாயப்பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்க 2 பேருமே ஒரே யெகோவா தேவனை தான் ஆராதிக்கிறவர்கள். இங்கே இஸ்ரவேலின் ராஜா, அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு பேர் என்ன பேர் சொல்லப்பட்டிருக்குது? இஸ்ரவேலின் ராஜா பெக்கா. என்ன இஸ்ரவேலின் ராஜா பேர் என்ன பேரு? இவர் பெக்கா. சரிதானா? இப்ப இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கா இவனுக்கு விரோதமாக, இந்த யூதா ராஜாவாகிய ஆகாசுக்கு விரோதமாக செயல்படும்படியாக அவன் ஆலோசனை பண்ணி எப்படியாவது இவனை அழிக்கணும், எப்படியாவது இவனை காலி பண்ணணும், எப்படியாவது இவனை ஒன்றுமில்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவனுக்குள் அப்படி ஒரு யோசனை பண்ணி, அப்ப நம்ம தனியா என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தனியாக நம்ம யுத்தம் பண்ண போக முடியாது. தனியா யுத்தம் பண்ண போனா அது துண்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்களை நம்ம சேர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் இருக்கிறதான அந்த இஸ்ரவேலுக்கு மேல் இருக்கிறதான சீரியா தேசத்தின் ராஜாவாய் இருக்கிறதான ரேத்சின், அப்படிதானே? சீரியா தேசத்துக்கு ராஜா யாரு? ரேத்சின். இவர் தான் ரேத்சின். இவருக்கும் இவங்க 2 பேத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் புறஜாதிய ராஜா. இவர் யெகோவா தேவனை அறியாத ஒரு ராஜா. இவர் நியாயப்பிரமாணத்தை அறியாத ஒரு ராஜா. இவர் விக்கிரக வழிபாடுகள், மற்ற பாரம்பரியங்கள், மற்ற காரியத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் விரும்பினபடி செயல்படக்கூடியவர்கள். ஆனால் இவங்க 2 பேருக்கும் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்க 2 பேரும் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறதான ஜனங்கள். இப்போ என்னன்னா, இந்த 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கா சீரிய ராஜாவாகிய ரேத்சினோடு கூட போய் சம்பந்தம் கலந்து, வாங்க எங்க கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த யூதா ராஜாவாகிய ஆகாசுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ண போவோம், அதுல ஒரு பகுதியை உங்களுக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேலின் ராஜா திட்டம் பண்ணி என்ன செய்யறாரு? இவரை போய் என்ன செய்யறாரு? பிடிக்கிறார். சரிதானா? சரி, இப்போ போய் உட்காந்துக்கோங்க. இப்போ விஷயம் புரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? இப்போ இஸ்ரவேலும் யூதாவும் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டாலும் அது உள்ளுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஆனா இஸ்ரவேலின் ராஜா அவன் சீரிய ராஜாவை போய் சந்தித்து அவனோடு கூட சம்பந்தம் கலந்து அவனோடு கூட போய் திட்டம் பண்ணி பிளான் பண்ணி இவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் முழுமையும்
விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, இன்னும் சொல்ல போனால் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதான ஒரு கூட்டம் சீரியா தேசம். அவர்கள் அடிக்கடி யுத்தம் பண்ண இஸ்ரவேலின் மேல் எழும்பி வருவார்கள். அந்த பகுதியை எல்லாம் பிடித்து கொள்ள வருவார்கள். தேவன் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்ததான பகுதியை எல்லாம் பிடித்து கொள்ளும்படியாக அவர்கள் வர இருக்கிறார்கள். அநேக நேரங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். இப்போ இந்த இஸ்ரவேல் புறஜாதியானோடு கூட சம்பந்தம் கலந்து, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, விசுவாசிகளே, உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம், உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானித்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஐக்கியம் ஒருபோதும் அவிசுவாசியோடு கூட, பேலி ஆட்களோடு கூட, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இருளோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதான ஜனங்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் காணப்படாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ள கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் ஊழியரோடு கூட இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கக்கூடாது? புறஜாதியாரோடு கூட, அல்லது புறஜாதியார்னு சொல்றதை காட்டிலும் ஒரு அவிசுவாசியோடு கூட, அல்லது பேலி ஆட்களோடு கூட, அல்லது விக்கிரக ஆராதனைக்கு உடன்பட்டிருக்கிற நபரோடு கூட நம்முடைய ஐக்கியங்கள் காணப்படாதபடிக்கு ஆமேன் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து கொள்ள உதவி செய்வாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. அதை எச்சரிப்பாக இங்கே நாம் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்க முடியும். இப்போ ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவங்க இப்ப இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கா அவன் சிறிய ராஜாவாகிய ரேசியனோடு கூட அவன் ஆலோசனை பண்ணி இவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்பி வந்தாலும் அவர்களால் அதை பிடித்து கொள்ளாமல் போயிற்று என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. யாரை பிடித்து கொள்ளாமல் போயிற்று? யூதாவை, யூதா தேசத்தின் எல்லைகளை பிடித்து கொள்ளாமல் போயிற்று. யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம். யூதா என்றால் அது கர்த்தரை துதிக்கிறதான சேனை. அல்லேலூயா. யூதா என்றால் அந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். யூதா கோத்திரத்தை அழிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் முடிவு பண்ணான்னா எவராலையும் அழிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்குள்ள வந்துட்டீங்களா? நம்ம அத்தனை பேரும் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் அந்த யூதா கோத்திரத்தில் வந்த கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அவருக்குள் ஆமேன் இருக்கிற நமக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எத்தனை பேர் நமக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினாலும் அவைகள் ஒன்றும் நிலை நிற்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 7வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, யூதாவுக்கு விரோதமாக போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாயின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்தோம் என்று சொன்னது நிமித்தம் இதில் ஒரு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது.
அதற்கு விரோதமாக போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு, எதை? இந்த யூதா தேசத்தின் எல்லையை, இந்த யூதா தேசத்துக்கு சுதந்திரமாக இருக்கிறத எல்லாவற்றையும் நமக்குள்ளே பங்கிட்டு இந்த யூதா தேசத்தை நெருக்கி இதற்கு விரோதமாக எழும்பி அங்கே நாம் ஒரு ராஜாவை ஏற்படுத்துவோம் என்று இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வந்ததான கூட்டம் உண்டு. அல்லேலூயா. இப்போ அதே போல இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, ஆமென், விரோதமாக எழும்பினதான சில ஆயுதங்கள், சில நபர்கள் நம்மை நெருக்கி, நம்முடைய பொருளாதாரத்தை நெருக்கி, நம்முடைய குடும்பத்தை நெருக்கி, நம்முடைய ஆசீர்வாதங்களை பங்கிட்டு போடும்படியாக, நம்முடைய எல்லைகளை பங்கிட்டு போடும்படியாக சத்துரு நமக்கு விரோதமாக அவன் ஒவ்வொரு நாளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையை இப்போ நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு ஒரு வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றாரு. இத்தனை காரியங்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் உன் எல்லையை, உனக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தன் பங்கிட்டுக் கொள்வதற்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்தில் வாசிங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைக்கிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரேத்சீனும் ரெமிலியாமின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தமாக உன் இருதயம் துவள வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்திலேயும் ஒரு வார்த்தையை சபைக்கு அறிவிக்கிறார். ஒரு வார்த்தையை இந்த காலை நேரத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, எதை குறித்து நீ பயப்படாதே. ஏன்னா நீ யாராக இருக்கிறாய்? யாருக்குள் இருக்கிறாய்? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்றவங்க, நான் கிறிஸ்து இயேசுவினால் நான் மீட்கப்பட்டவன் சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டவன், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உரியவன், அவருடைய ஆமென் அல்லேலூயா அவரால் மீட்கப்பட்ட ஆமென் சந்ததியாக நான் இருக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ பயப்படாதே, பயப்படாதே, உன் இருதயம் துவள வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வார்த்தைகள் யாருக்கெல்லாம் வருகிறது என்று எனக்கு தெரியல, உங்களுடைய சூழ்நிலைகள் என்னது என்பது எனக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களை நெருக்கி உங்களுக்கு விரோதமாக ஆமென் எழும்பி வந்து உங்களுடையதை பங்கிட்டு போடும்படியாக, உங்களுடையதை பங்கிட்டு கொள்ளும்படியாக, உங்களை அடிமைப்படுத்தும்படியாக எதிராக வரக்கூடியதான எதிரிகள், அது என்ன எதிரி அப்படிங்கிறது எனக்கு அல்லேலூயா நான் இப்போ பொதுவாக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஆமென் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், அது ஒருவேளை பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஒருவேளை சரீரத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடியதான ஆமென் ஆயுதமாக இருக்கலாம், ஒருவேளை ஆமென் ஆசீர்வாதங்களை சரியாக அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கிறதான ஆமென் சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வந்து உங்களை நெருக்கி உங்களுடையதை பங்கிட்டு உங்களை அடிமைப்படுத்தும்படியாக எதிராக எழும்புகிற அத்தனை ஆயுதங்களையும் கர்த்தர் முறியடித்து போடுவாராக. அத்தனை ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக யுத்தம் எழும்பினாலோ அது ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக அவர்கள் ஓடி போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர், சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அத்தனையும் முறியடிக்கப்பட்டு போவதாக, அத்தனையும் செயலிழந்து போவதாக வசனம் சொல்லுகிறது. அவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் ஆலோசனை பண்ணி எதிராக எழும்பி வந்தார்கள். ஆனால்
அவர்களால் அதை பிடித்து கொள்ளாமல் போயிற்று, அவர்களால் அதை மேற்கொள்ள முடியாமல் போயிற்று, அவர்களால் அதை ஜெயித்து கொள்ள முடியாமல் போயிற்று. காரணம் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்குள் இருக்கிறார், அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யார் ஒருவராலும் அழிக்க முடியாது, அதை எந்த ஒரு சக்தியானாலும் அழிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை என்கிறதன் அடையாளத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம். வசனம் என்கிறதன் அடையாளத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்து, ஓ ஹல்லேலூயா, நம்மை ஜெயமாய் நடக்க பண்ண அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு அவர் என்னோடு கூட இருக்கும் வரைக்கும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. அவர் என்னோடு கூட இருக்கும் வரைக்கும் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தோற்று போக வைக்க முடியாது. அவர் என்னோடு கூட இருக்கும் வரைக்கும். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும் போது வெற்றி வெற்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, 7வது அதிகாரம், ஆமென், 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரோதமாக உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதங்கள், அந்த அவங்க ஆலோசனை பண்ணுகிற அந்த ஆலோசனைகள் நிலை நிற்காதபடிக்கு ஆமென் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எதிராக எழும்பி வருகிறவர்களை குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. 6வது வசனத்துல அவங்களுக்கு பேர் என்ன பேரு? 2 புகைக்கிற கொள்ளிக்கட்டை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு பேர் என்ன பேரு? புகைக்கிற கொள்ளிக்கட்டை. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்களால அப்படின்னா நான் குறிப்பிட்டு மனிதர்களை மட்டும் நான் சொல்லல, நம்ம ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், ஆமென், அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே தெரியும். எது எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னுடையதெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது, எனக்கு விரோதமாக என்ன உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக, என்னுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாக, என் பொருளாதாரத்துக்கு விரோதமாக, ஆமென், நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, நான் ஆமென் கர்த்தருக்காக ஆமென் செயல்படக்கூடியதான தேவ திட்டத்துக்கு விரோதமாக எதெல்லாம் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறதோ அதெல்லாம் பார்த்தாண்டு சொல்ல, அதெல்லாம் வெறும் கொள்ளிக்கட்டு தான். ஆனா அதை பத்தி நீ பயப்படாத, நீ உன்னுடைய இருதயம் துவள வேண்டாம். அந்த ஆலோசனைகள் நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனத்துல நியாய தீர்ப்பை குறித்து, விரோதமாக எழும்பி வந்தவங்களை குறித்ததான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சின், ரேத்சின்னா அந்த சீரியா ராஜா, இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமா இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராயிம்னா இந்த பக்கத்தில் இருந்தாரே இஸ்ரவேல் ராஜா. இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு இன்னொரு பெயர் மூலமாக ஆண்டவர் அழைக்கிறார், எப்ராயிம் என்று அழைக்கிறார். இந்த எப்ராயிமை குறித்து போன மாதத்தில் நம்ம தியானிச்சோம், ஞாபகம் இருக்குதா? இந்த எப்ராயிம் யாருடைய சந்ததியில, யாருடைய பிள்ளை? யோசேப்பினுடைய மகன் எப்ராயிம். இந்த எப்ராயிமை கர்த்தர் வேற லெவல்ல கர்த்தர் உயர்த்தினார், அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார்.
எப்ராயிமே நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இப்ப இந்த எப்ராயிம் அந்த சீரிய ராஜாவோடு கூட சேர்ந்தது மாத்திரமல்ல, அவன் தேசம் முழுமையும் விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டான். அதுவும் குறிப்பாக பெத்தேல்ல, தான்ல, முக்கியமான இடங்களில் எல்லாம் முதலாவது பலி செலுத்தின இடம் பெத்தேல், யாக்கோபு. அந்த இடத்துலலாம் ஒரு பிரதானமான விக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்து அவன் கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவர் அருவருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்னது? விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அமை ஆண்டவர் அருவருக்கத்தக்கதான அத்தனை காரியத்தையும் இந்த இஸ்ரவேல் என்று பெயர் பெறுகிறதான எப்ராயிம் செய்ததுனால அந்த அவர்களுக்கு விரோதமாக வந்த நியாயத்தீர்ப்பு என்ன? ஒரு ஜனமா இராதபடிக்கு நொறுங்குண்டு போகும். இனி எத்தனை வருஷத்துல? 65 வருஷத்துல. அது அப்படியே நடந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த உக்கிர கோபத்திற்கு நாம் ஆளாயிடக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நித்தியமாய் தலைமுறையாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அதுக்கு கீழையும் அங்க சொல்லப்பட்டிருக்குது, எப்ராயிமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இப்படி சொல்லிட்டு தான் 10வது வசனத்துல கர்த்தர் ஆகாசை நோக்கி, முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி ஆகாசுக்கு வார்த்தையை சொல்றாரு. இப்ப ஆகாசனுடைய இருதயம் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குது. எப்படி சோர்ந்து போயிருக்குது அப்படின்னு சொன்னா, காற்றினால், 2வது வசனத்தை பாருங்க, அவனுடைய இருதயமும் அவனுடைய ஜனத்தின் இருதயமும். இன்னும் அந்த 2வது வசனம் முழுமையும் வாசிச்சிருவோமே. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது, இந்த யூதா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது தனிப்பட்ட விதத்தில் சொல்லல, இது தாவீதின் குடும்பம் என்று இங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஏன்னா தாவீதின் குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? தாவீதின் குடும்பத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? தாவீதுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? உன்னுடைய சிங்காசனத்தை நான் நிலை வர பண்ணுவேன். அல்லேலூயா. நிலைப்படுத்துவேன், அது என்றென்றைக்கும் இருக்கும். உன்னுடைய சிங்காசனத்தை ஒருத்தரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வம்ச வரலாறுல, அந்த வம்சத்துல வந்ததான இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு, தாவீதின் குடும்பம். அல்லேலூயா. ஏன்னா இவங்களை வேற அறுக்கணும்னு நினைக்கிறான், இவங்களுக்கு விரோதமாக செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்ததாம். அல்லேலூயா. யாருடைய இருதயம்? ஆகாஷ் ராஜாவினுடைய இருதயம் காட்டிலுள்ள மரங்கள் அசைகிறது போல அசைந்தது. இருதயம் ரொம்ப சோர்ந்து போய் இருந்ததான ஆகாஷை பார்த்ததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன் இருதயம் துவள வேண்டாம், நீ கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஆகாஷோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆகாஷை நோக்கி இந்த ஆகாசுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. 11வது வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஆகாஷ் மேல அவ்வளவு ஒரு பாசம், அவ்வளவு ஒரு நேசம். இந்த ஆகாசுக்கு வார்த்தையை கொடுத்து பயப்படாத அப்படின்னு தைரியப்படுத்தி சொன்னது மாத்திரமல்ல, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொள், ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு அடையாளத்தை நீ கேட்டுக்கொள். ஏன்னா அடையாளம் என்று வரும் பொழுது ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் நிறைய அடையாளங்கள் மூலமாக தன்னை நிரூபித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மூலமாக நிரூபித்து காண்பிக்கிறார். அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம தியானிக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் அடையாளத்தை கேளுங்க, ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேளுங்க. ஆண்டவர் நீங்க செய்வேன்னு சொல்றீங்களே, அதற்கு அடையாளம் என்ன? நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்களே, அதற்கு அடையாளம் என்ன?
கேளுங்க, உரிமையா கேளுங்க. ஆண்டவர் அதுக்குரிய அடையாளத்தை தருவார். விசுவாசம் இன்னும் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்க ஆகாஷ் ராஜாவினிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அடையாளத்தை கேளு. அதுக்கு ஆகாஷ் ராஜா என்ன சொல்றார் பாருங்க. 12வது வசனத்தில், ஆகாஷோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அல்லேலூயா. இங்கே தான் விஷயமே இருக்குது. ஆகாஷ் சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன், நான் அப்படியெல்லாம் ஆண்டவரை, என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. இந்த வார்த்தை தான் பிசாசுக்கு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வரும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த ஆகாஷ் ஒருவேளை நல்ல வேத வசனத்தை கற்றுக்கொண்ட ஒரு ராஜாவாக இருந்திருப்பார். இவர் சொல்றாரு, நான் ஆண்டவரை போய் நான் பரீட்சை பார்க்கலாமா, ஆண்டவரை பார்த்து நான் சோதிச்சு பார்க்கலாமா, அவர் யாரு, ஆனா நான் கேட்க மாட்டேன், நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த ஆகாஷ் ராஜா சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த வசனத்துக்கு பின்னணியத்தில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. வாயினால உதட்டளவில் அவன் சொல்றான ஒழிய அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தையை சொல்லல. அதாவது வெளியில பக்தியை போல காமிக்கிறான், நான் ஆண்டவரெல்லாம் நான் பரீட்சித்து பார்க்க மாட்டேன். அவர் யார் தெரியுமா, அவரை போய் பரீட்சித்து பார்க்கறதுக்கு நான் யாரு அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ளம் விரும்பல, உள்ளம் கேட்கல. என்ன கேட்கலன்னா, ஆண்டவரிடத்தில் போய் கேட்கறதுக்கு உள்ளம் சம்மதிக்கல. ஏன்னா உள்ளுக்குள்ள வேற ஒண்ணு இருக்குது, உள்ளுக்குள்ள வேற ஒரு மாயமாலம் இருக்குது, உள்ளுக்குள்ள வேற ஒரு பக்தி இருக்குது. என்ன பாஸ்டர் முதல்ல ஆகாசை பத்தி ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இப்ப வித்தியாசமா சொல்லிட்டு வராரு அப்படின்னு. அதுதான் இங்க கதை நடக்குது. இதை குறித்து அதிகமாக தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 16வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் இந்த ஆகாஷ் ராஜாவை பற்றியதான முழு டீட்டெயில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து பார்த்தாதான் இதில் உள்ள காரியங்கள் நமக்கு புரியும். இந்த ஆகாஷுக்கோ வெறுமன வாயில சொல்றான், நான் ஆண்டவரெல்லாம் நான் பரீட்சித்து பார்க்க மாட்டேன். ஆனா உள்ளமோ விரும்பல. எதுக்கு விரும்பலன்னா, கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, கர்த்தரிடத்தில் போய் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா இவன் வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறான், வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறான், உள்ளுக்குள்ள வேற ஒரு திட்டம். நீங்க அந்த முதல்ல சொன்ன அந்த ஓமையை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு விரோதமாக இவரோட சேர்ந்து இவருக்கு விரோதமா எழும்பி வர்றான். இதுதான் காரியம். இப்போ ஆகாஷ் ராஜா என்ன செய்யணும், இத்தனை பேர் விரோதமா எழும்பி வர்றாங்களே, இவ்வளவு பேரு எனக்கு விரோதமா, இஸ்ரவேலும் வாரான், சீரியா ராஜாவும் வாரான், நம்ம சின்ன கூட்டமா இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஜனமா இருக்கிறோம், நம்மளால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு யோசிச்சு நேர யாரிடத்துல போயிருக்கணும், கர்த்தரிடத்தில் அல்லவா போயிருக்கணும். ஆண்டவரே நாங்க என்ன செய்வோம், யோசபாத் ராஜா சூப்பர், அவர் இப்படித்தான் ஏராளமான கூட்டத்தார் வந்து நிற்கும் பொழுது இந்த யோசபாத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு விரோதமாய் பல பேர் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு யோசபாத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆனா இந்த ஆகாஷோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு பதிலாக கர்த்தரை நோக்கி, ஏன்னா இவன் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார், இல்லைன்னு கிடையாது. இவன் வேத வசனத்தை நன்றாக அறிந்திருக்கிறான், இல்லைன்னு கிடையாது. அவன் கர்த்தர் கூட இருக்கிறார். இவன் கோத்திரம் யார், என்ன கோத்திரம், யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தை ஒருத்தன் டச் பண்ண முடியுமா, தாவீதின் குடும்பம். ஏன்னா தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தாவீதினுடைய சந்ததி, தாவீதினுடைய அந்த 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 தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அது ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. தெளிவா சொல்லிட்டார், நான் சவுலை விட்டு கிருபையை விளக்கினது போல உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு கிருபை என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன் அப்படின்னா ரொம்ப மெத்தனம் ஆயிருச்சு. கிருபை உன்னை விட்டு விலகாது. இன்னைக்கு காலையில கூட முதல்ல கூட பாட்டு பாடினலாம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. உண்மைதான், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் கிருபை விலகாது, உண்மைதான். இந்த ஆகாஷ் ராஜாவுக்கும் அப்படித்தான்
கிருபை என்னை விட்டு விலகாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால என்னை விட்டு கிருபை விலகாது அப்படின்னு ஓவர் மெத்தனத்துல இந்த ஆகாஷ் ராஜா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு பதிலாக இவன் இன்னொரு பிளான் பண்றான். என்ன பிளான்னா, இவங்களை காலி பண்றதுக்கு இவன் இன்னொருத்தனை தேடி போறான். இந்த சீரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதான அசிரியா ராஜா. மேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகா போட்டு காமிச்சிருவேன். உலக வரைபடத்துல நீங்க கூட போய் பாருங்க. ஆமென். சீரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதான அசிரியா ராஜா. அவன் யாருன்னா இவனை விட பலவான், இவனை விட பராக்கிரமசாலி. அப்ப இவன் பிளான் பண்றான், நமக்கு அவன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா, யாரு அசிரியாவுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த இஸ்ரேலையும் காலி பண்ணிடலாம், சீரியாவையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு இவன் திட்டம் பண்ணி, ஆமென், யார அங்க அந்த 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 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம். என்ன வேதனையான காரியங்கள் பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு தூரம் இறங்கி இந்த ஆகாஷோடு கூட பேசுறார். பயப்படாதப்பா, நீ அதை பத்தி நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு அடையாளத்தையும் தருவேன். அதனால அந்த அடையாளம் என்னன்னா, உனக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் அது ஒண்ணுமே உன்னை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு ஆண்டவர் அடையாளத்தையும் கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு நடுவில் இந்த 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 ஆகாஷ் ராஜா செய்த காரியம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய். எப்படி இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு இருக்கட்டும். உண்மையிலே ஆண்டவர் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்க மாட்டார். அது 100% உண்மை. அல்லேலூயா. உண்மைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த ஆகாசு அவன் அசிரியா ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவன் சொல்றான், நான் உம்முடைய நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமா இருக்கிறேன். இவன் யாருக்கு அடியான்? தேவனுக்கு முன்பதாக எல்லாம் சொல்லணும், ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் உம்முடைய அடியான் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லணும். இவன் போய் ஒரு சாதாரண ஒரு புறஜாதிய ராஜாவா இருக்கிற அசிரியா ராஜாவினிடத்துல போய் உம்முடைய அடியான் கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? வாய்ப்பே, அதாவது இவன்கிட்ட ஒண்ணுமே குறைஞ்சது கிடையாது. இந்த யூதாவினிடத்தில் குறைஞ்சது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரே கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கூட இருக்கும் பொழுது வேற யாருடைய உதவி தேவை? இவன் அங்க போய் நான் உம்முடைய அடியான் ஆண்டவர். இப்படிதான் நிறைய நேரத்தில் நம்ம மனுஷங்களிடத்துல போய் நிக்கிறோம். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட மனிதர்களிடத்துல போய், அவங்களிடத்துல புறஜாதியார் இடத்துல போய் நம்ம நிக்கிறோம். உம்முடைய அடியான், நான் உம்முடைய குமாரன். அப்படிதான் போய் நின்று, நீர் நீ வந்து எனக்கு விரோதமா எழும்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேலின் ராஜாவின் கைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி இன்னும் என்னெல்லாம் பண்றான் பாருங்க. 8வது வசனத்துல, ஆலயத்தில் இருக்கிறதான ஆலயத்திலே ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக என்ன செய்யறான்? எங்க காணிக்கை கொடுக்குறான்? எங்க யாருக்குங்க காணிக்கை கொடுக்கணும்? உன்னதமான தேவனுக்கு காணிக்கை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி இருக்கணும். இவன் போய் அவனுக்கு போய் காணிக்கை கொடுத்து, அதே எங்க ஆலயத்துல தாவீது ராஜா சேர்த்து வைத்த, தாவீது சாலமோன் எல்லாரும் சேர்த்து வைத்ததான வெள்ளி பொண்ணு ஆலயத்தில் இருக்கிற அத்தனையும் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் எங்க கொடுக்குறான்? எவ்வளவு ஒரு அருவருப்பு பாருங்க. பரிசுத்தமாக்கப்பட்ட பொருளை எல்லாம் அவன் புறஜாதியானுடைய கையில கொண்டு போய் என்ன செய்யறான்? கொடுக்குறான். இதை குறித்து ஒவ்வொன்றுத்துக்கும் நான் விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நேரம் அதிகமாக இருக்கிறதுனால வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 10வது வசனத்தில் பாருங்க, ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபிடத்தை, அங்க இருக்கிற ஒரு பலிபிடத்தை கண்டு அங்க விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியதான ஒரு பலிபிடம், அங்க இருக்கிற பலிபிடத்தை பார்த்து, ஓ இந்த பலிபிடம் எவ்வளவு சூப்பரா இருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இதே போல என் தேசத்திலையும், எங்க யூதாவில் நான் இருக்கிற இடத்துலையும் அதே போல பலிபிடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அறிந்து அவன் அங்க ஒரு ஆசாரியனை கூப்பிடுறான், அங்க ஒரு ஊழியக்காரனை கூப்பிடுறான்.
அந்த ஊழியக்காரன் பேர் என்ன பேரு? உரியா. உரியா என்கிறதன ஊழியக்காரனை ஆசாரியனை அழைத்து அவனுக்கு கட்டளை எடுக்கிறான். அங்க நான் பார்த்தது போலவே மாதிரி படிவத்தையா 10வது வசனத்தில் பின்பகுதியில் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ஒருவேளை அப்போ கேமரா என்ன கேமரா இருந்திருக்குன்னு தெரியல. என்ன ஏதாவது எடுத்தா தானே, ஃபோட்டோ எடுத்தா தானே அதுக்கு பார்த்தா தெரியும். இப்போ எடுக்கிறதுக்கு வசதி. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது அதனுடைய மாதிரி படிவத்தை உரியாவுக்கு அனுப்பி அங்கே போய் நீ அதே போல் பலிபீடத்தை என்ன செய்யணும். எவ்வளோ கொடுமை பாருங்க தேசத்தில். அப்படிப்பட்டதான அருவருக்கத்தக்கதான காரியத்தை இந்த ஆகாஷ் செய்கிறத பாருங்க. 11வது வசனத்தில் நான் வர்றதுக்குள்ள அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய்யணும், கட்டணும். 14வது வசனத்தில் கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கு நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடது பக்கமாக. என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய பலிபீடத்தை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மெயினாக எதை கொண்டு வந்துட்டான் அங்கே. ஏன்னா மனுஷனை என்ன செய்யணும், ப்ளீஸ் பண்ணணும், மனிதனை திருப்திப்படுத்தணும். மனுஷனை திருப்திப்படுத்த நினைத்தால் நம்ம அழிஞ்சே போயிடுவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு நெருக்கம் இருக்கட்டும், எவ்வளவு தேவைகள் இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதெல்லாம் யாரு? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு நாளும் மனுஷங்களை நம்ம தேடி போயிடக்கூடாது. ஒரு நாளும் மனுஷங்களிடத்தில் நம்முடைய காரியத்தை நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிடக்கூடாது. நாம் வித்தியாசம் உள்ளவர்கள். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜாதியார். நாம் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நல்லா நிறைவா இருக்கும் பொழுது இல்லை, நெருக்கப்படும் பொழுதுதான், ஒடுக்கப்படும் பொழுதுதான், தேவைகள் இருக்கும் பொழுதுதான். ஆனால் அந்த தேவைகள் இருக்கும் பொழுது மனுஷனை தேடி போகாம கர்த்தரை தேடி நின்றோமையானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இங்க பாருங்க, கர்த்தருடைய பலிபீடத்தை ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டான். அதுக்கப்புறம் அங்க பலி செலுத்தினான். 18வது வசனத்துல ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசரியாருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டான். அல்லேலூயா. ஓய்வு நாள் மண்டபம், ராஜாவினுடைய மண்டபம். நான் அந்த ஓய்வு நாள் மண்டபத்தை நான் இப்படி யோசிக்கிறேன். ஒருவேளை ஓய்வு நாள் மண்டபம்னா கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதான ஒரு ஸ்தலமாக இருக்குமா எனக்கு தெரியல. நான் அதுக்கு இதுதான் விளக்கம் நான் கொடுக்க தெரியல. ஆனால் அந்த ஓய்வு நாள் மண்டபத்தை அப்புறப்படுத்திட்டான். அப்படின்னா என்ன? கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதான அந்த ஸ்தானத்தை அவன் அப்புறப்படுத்திட்டான். ஒரு சின்ன காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அவன் உள்ள வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிருவான். ஆனால் நம்ம சார்ந்திருக்க வேண்டியது எல்லாம், நோக்கி பார்க்க வேண்டியது எல்லாம் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஆகாஷ் செய்தது இன்னும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 26வது அதிகாரத்தில் இருக்குது. இந்த 16வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. 3வது வசனம். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதியாருடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைய, தன்னுடைய மகனை என்ன செய்யறான்? தீக்கடக்க பண்ணுகிறான். இதுல ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல அடங்கி இருக்கிறது. ஒருவேளை அவன் அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக அந்த தீ நெருப்புல தீக்கடக்க பண்ணி அப்படிலாம் காரியத்தை செய்தான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நாம நம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த விதத்தில் தீக்கடக்க பண்ணுகிறோம் அதை கர்த்தர் தான் நமக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. தீக்கடக்க பண்ணுகிறது அப்படின்னா அது கர்த்தருக்கு அடுத்த நிலைமையில் பிள்ளைகளை நம்ம வேற விதத்தில் நம்ம திருப்பி விடுகிறது. நம்ம இதை குறித்ததான விளக்கத்தை நான் சொல்ல விரும்பலை. நம்முடைய பிள்ளைகளை கவனமாக கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவன் பிள்ளைகளையும் விட்டுட்டான், ஆமென், தீக்கடக்க பண்ணிட்டான், அருவருப்பான காரியத்தெல்லாம் பண்ணிட்டான். ஆமென். ஆண்டவர் எச்சரிப்பு உண்டாகும்படியாக ஆகாஷோடு கூட பேசுறாரு. எப்பா, இவ்வளவு தூரம் இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இந்த ஆகாஷ்ட திரும்பவும் வர்றாரு. நான் முடிச்சிட்டேன். திரும்ப வந்து என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு அடையாளத்தை கேளு. இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வர்றாரு. நீ ஒரு அடையாளத்தை கேளு, நான் உனக்கு செய்வேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆனா ஆகாஷ் என்ன செய்யல? கேட்கலையே. அல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாகிலும் 1-2 காரியங்கள் இருந்தாலும் ஆமென், அதை வச்சுக்கிட்டே அப்படியே இந்த வருஷத்தை நம்ம முடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. தேவனுக்கு விரும்பக்கூடிய நிலைமையில நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப திரும்ப வருகிறார். ஏன்னா இவனை தூக்கி எடுக்கணும், இவனை பாதுகாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இவன் மேல ரொம்ப கரிசனையா இருக்கிறார். அதாவது 1 முறை 2 முறை 3 முறை ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பார். திரும்ப 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 இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது ஆண்டவர் வேறொரு பக்கமாக ஆண்டவர் சாய்ந்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நான் யோசிச்சேன், நான் தியானிச்சேன். யூதா தேசத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கும்போது இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு விசேஷமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் வேதத்தில் முழுமையை நான் வாசித்து பார்த்தேன், தியானித்து பார்த்தேன். ராஜாக்கள் நாளாகமத்தின் புஸ்தகத்தில் விடையே தெரியலை. கடைசியில் நேற்றைக்கு நைட்டு ஒரு ஆன்சராக கர்த்தர் என்னுடைய சிந்தையில் தந்தார். என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற பாதையில் நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடியதான அந்த இடத்துல நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரியதாக மாறும். அல்லேலூயா. ஏன்னா இதை விட ரொம்ப நல்ல ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக செயல்பட்ட ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆகாசுக்கு இந்த வார்த்தைகள் கிடைக்குது அப்படின்னா அதை தக்க வைத்துக் கொள்ளல, அதை அவன் இழந்துட்டான். ஆனா அவனுடைய சந்ததிக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆகாசை சந்தித்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். அதை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அதை ஒருபோதும் ஆண்டவர் மாற்றுவது இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஆகாச பார்த்து சொல்ற, எப்பா நீ பயப்படாதப்பா, நீ இதை குறித்து கலங்காதப்பா, நான் உன் கூட இருக்கிற, நீ என்னை மட்டும் சார்ந்துகொள், நீ என்னை பற்றிக்கொள், நான் உன் கூட இருந்து உன்னை செயல்படுத்துவேன். நான் உனக்கு இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறேன், இன்னும் ஒரு காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துற, நீ ஒரு அடையாளத்தை கேளுப்பா. சரி, நீ கேட்காம போனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன், அதை நீ கவனிச்சுக்கோ. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற ஒரு அடையாளத்தை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அடையாளம் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து, அந்த அடையாளம் தான் வார்த்தை, அந்த அடையாளம் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறார், அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேல் ஆகிய தேவன் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியாக அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இனி நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுடைய மனதின் எங்களுடைய மனதில் விரும்புகிறபடி அல்ல, எங்களுடைய மாம்சமும் மனதும் விரும்பினபடி அல்ல, எங்களுடைய சுய இச்சைகளின்படி அல்ல, நாங்கள் மனிதர்களை சாராதபடிக்கு, நாங்கள் யாரையும் மனிதர்களை நாடி போகாதபடிக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய வழிகளிலே நடந்து உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், என் தேவைகள் யாவும் சந்திப்பீரேன். எங்க தேவையே நீங்க தான்ப்பா.
கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நான் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே எனக்கு தஞ்சமானவர். விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, தைரியமாக அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திக்கிறே. தேவன் என்னாலும் வீரே. யெகோவா ஈரே என்ற ஹல்லேலூயா. ஓ யெகோவா ராஃபா என்ற அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும். அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வோமாக. அவருடைய வார்த்தை தான் நமக்கு அடையாளம். ஆண்டவர் அந்த அடையாளத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் இருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலேயும் உம்முடைய வசனத்தை எங்களுக்கு நேராக நீர் அனுப்பி இருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையினாலே ஒரு விடுதலையை கர்த்தர் நாட்களிலே நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகள் நீங்கி போவதாக. நெருக்கப்படுகிற காலங்களிலே நீரே எங்களுக்கு தஞ்சமாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஜனங்களுடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை வாய்க்காலே போகும்படியாக கர்த்தர் கூட இருந்து நீ நடத்துவீராகப்பா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அதே சமயத்தில் எங்களை சரிப்படுத்தும்படியாக, எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீரப்பா. அல்லேலூயா. நாங்கள் உம் பக்கமாக சாய்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருந்து அல்லேலூயா நீர் தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. இதோ ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆமென். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் எங்கள் சபையோடும் இந்த ஊழியத்தோடு கூட நிறைந்திருப்பதாக நிறைந்திருப்பதாக. எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவை, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க, உட்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தி வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் அனுப்புவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உமக்காக செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கணும் ஆண்டவர். பண்டிகை நாட்கள் முழுவதுமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாளை தினத்திலிருந்து நாங்கள் செய்ய இருக்கிற இந்த கேரல் ரவுண்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் ஜனங்களை சந்தித்து உம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்குள் கொண்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வருஷ இறுதிக்குள்ளாக நாங்கள் ஒரு ஆத்துமாவையாவது நாங்கள் ஆண்டவரே உமக்கு நேராக நடத்துவதற்கு ஏற்ற அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.